வணக்கம். இன்றைய நாளில் நிகழ்ந்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது காவேரி எக்ஸ்பிரஸ். வழங்குவதற்காக நான் ராமகிருஷ்ணன். நான் மோனிகா சண்முகம். பாஜக குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியை சந்தித்து ஆதரவு திரட்டினார். சென்னை விமான நிலையம் வந்த ராம்நாத் கோவிந்திற்கு பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சருமான ரங்கசாமியை சென்னையில் சந்தித்து ஆதரவு திரட்டினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமியையும் சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார். கத்திராமங்கலத்தில் ONGC குழாயில் உடைப்பு ஏற்பட்ட இடத்தை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தஞ்சை மாவட்டம் கத்திராமங்கலத்தில் ONGC நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கிணறுகள் உள்ளது. இங்கு எடுக்கப்படும் எரிவாயுகள் பூமிக்கடியில் புதைக்கப்பட்ட குழாய்கள் மூலம் நாகை மாவட்டம் கொண்டு செல்லப்பட்டு சுத்திகரிக்கப்படுகின்றன. இந்த குழாய்கள் அனைத்தும் 15 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என கூறப்படுகிறது. இவற்றில் கடந்த சில நாட்களுக்கு முன் எரிவாயு செல்லும் குழாயில் திடீரென்று உடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை சீர் செய்யும் பணியில் காவல்துறையினர் உதவியுடன் ONGC நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து பொதுமக்களும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. எனவே காவல்துறையினர் பொதுமக்கள் மீது தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை ஆய்வு மேற்கொண்டார். பின்பு பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்ததோடு எண்ணெய் கசிவு குறித்து விளக்கம் அளிக்குமாறு ONGC நிறுவனத்திற்கு உத்தரவிட்டார். கதிராமங்கலத்தில் ONGCக்கு எதிராக போராடிய 9 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கிணறு குழாய்கள் அனைத்தும் 15 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என்று கூறப்படுகிறது. இவற்றில் கடந்த சில நாட்களுக்கு முன் எரிவாயு செல்லும் குழாயில் திடீரென்று உடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை சீர் செய்யும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. எனவே காவல்துறையினர் பொதுமக்கள் மீது தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 9 பேரை கைது செய்தனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட 9 பேருக்கும் கும்பகோணம் கூடுதல் நீதிமன்ற நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து 9 பேருக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. கத்திராமங்கலத்தில் அமைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கிணறுகளை மூடிவிட்டு ONGC நிறுவனம் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் மாவட்டம் கத்திராமங்கலத்தில் உள்ள எண்ணெய் குழாய்களில் ஏற்பட்ட உடைப்பால் மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெய் வெளியேறி வருவதால் அச்சமடைந்து பாதுகாப்பு கோரி போராட்டம் நடத்த பொதுமக்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். வளர்ந்த நாடுகளிடையே கச்சா எண்ணெய் குழாய்கள் உடைப்பு ஏற்படுவதை தடுக்க தொழில்நுட்பம் இல்லாத நிலையில் எந்த வசதியும் இல்லாத நெருக்கமாக மக்கள் வாழும் கத்திராமங்கலம் மற்றும் அதை ஒட்டியுள்ள கிராமங்களில் கச்சா எண்ணெய் குழாய்கள் புதைக்கப்பட்டிருப்பது எந்த வகையிலும் பாதுகாப்பானது அல்ல என சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதான நளினி மற்றும் முருகன் 3 மாதங்களுக்கு பிறகு வேலூர் மத்திய சிறையில் இன்று சந்தித்து பேசினர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய ஆண்கள் சிறையில் முருகனும், பெண்கள் சிறையில் அவரது மனைவி நளினியும் அடைக்கப்பட்டுள்ளார். இவர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி 15 நாட்களுக்கு ஒருமுறை சிறையில் சந்தித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி முருகன் இருந்த அறையில் செல்போன்கள், சிம் கார்டுகள் ஆகியவற்றை சிறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதன் காரணமாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. அதன் காரணமாக முருகன், நளினி இருவரும் சந்தித்து பேச சிறைத்துறை DIG அனிவா 3 மாத காலம் தடை விதித்தார். 3 மாதங்கள் கடந்த நிலையில் இன்று காலை நளினியும் முருகனும் வேலூர் சிறையில் சந்தித்து பேசினர். சைதாப்பேட்டை தொகுதியை பசுமையாக்க திமுக சார்பில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைத்தார். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மா. சுப்பிரமணியம், மாவட்ட செயலாளர்கள் வாகி சந்திரசேகர், திமுக தொண்டர்கள் மற்றும் நடிகர் மயில்சாமி, MS பாஸ்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் சைதாப்பேட்டையை சேர்ந்த திமுக கழக உறுப்பினர்கள் 14 பேர்களுக்கு இன்று பிறந்தநாள் என்பதால் அவர்களது கைகளிலேயே மரக்கன்றுகளை கொடுத்து மரம் நடும் நிகழ்ச்சியை ஸ்டாலின் துவங்கி வைத்தார். புதுச்சேரியில் தூய்மை பணி மேற்கொள்ள சென்ற துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை ஆளுங்கட்சி MLA பாலன் தடுத்து நிறுத்தி எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி வார இறுதி நாட்களில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சென்று துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இதற்கு ஆளும் கட்சி சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கம் போல் இன்று ஆளுநர் கிரண்பேடி சைக்கிள் மூலம் தூய்மை இந்தியா திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் NCC மாணவர்களுடன் பிரச்சார பயணம் மேற்கொண்டார். அப்போது உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சவீரன்பேட் ஆசிரியர் காலனியில் பருத்தி மரங்கள் இருந்த பகுதியில் குப்பைகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டார். இதையறிந்து ஆளும் காங்கிரஸ் கட்சி MLA பாலன் நேரில் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் தங்களுக்கு தெரிவிக்காமல் தொகுதிக்கு எப்படி வரலாம் என்றும் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து ஆளுநர் கிரண்பேடி ஏதும் பேசாமல் திரும்பிச் சென்றார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்ட சப் இன்ஸ்பெக்டர் திவ்யா ஐயர் மற்றும் கேரள மாநில அருவக்கரை சட்டமன்ற உறுப்பினர் சபரிநாத் திருமணம் கன்னியாகுமரியில் நேற்று நடைபெற்றது. கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்ட சப் கலெக்டரான திவ்யா ஐயர்
திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். முன்னாள் கேரள சட்டமன்ற சபாநாயகர் கார்த்திகேயனின் மகனும் கேரளா அருவிக்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சபரிநாத் மற்றும் திவ்யா ஐயர் கடந்த 6 மாத காலமாக காதலித்து வந்த நிலையில் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் இவர்களது காதலை ஏற்றுக்கொண்டு திருமணம் நடத்தி வைக்க முன்வந்தனர். இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட தக்கலை அருகே உள்ள பிரசித்தி பெற்ற குமாரகோவிலில் இவர்களது திருமணம் நேற்று நடைபெற்றது. இந்த திருமணத்தில் கேரள முன்னாள் முதலமைச்சர் உமன் சாண்டி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிலதா உட்பட பல்வேறு காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். 2017ஆம் ஆண்டிற்கான ஐஐடி நுழைவுத் தேர்வு தகுதி பட்டியலை ரத்து செய்து கலந்தாய்வுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஐஐடி நுழைவுத் தேர்வு தொடர்பாக வேலூரைச் சேர்ந்த மாணவர் விஷ்ணு பலராம் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவில் 2017ஆம் ஆண்டிற்கான ஐஐடி நுழைவுத் தேர்வில் ஹிந்தி மொழியில் தவறாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சலுகை மதிப்பெண் வழங்குவதற்கு பதிலாக அனைத்து மாணவர்களுக்கும் சலுகை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தேர்வை சரியாக எழுதிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டது தொடர்பாக ஐஐடி நுழைவுத் தேர்வை நடத்தும் ஆணையகத்திற்கு 2 கடிதங்கள் எழுதியும் எவ்வித நியாயமும் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே 2017ஆம் ஆண்டிற்கான ஐஐடி நுழைவுத் தேர்வு தொடர்பான தகுதி பட்டியலை ரத்து செய்து மீண்டும் மதிப்பெண்களை சரியான முறையில் கணக்கிட உத்தரவிட வேண்டும் எனவும் அதுவரை கலந்தாய்வுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் ஐஐடி தேர்வாணையம் ஆகியவை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டதோடு இந்த வழக்கு 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். நாகர்கோவிலில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தனியார் மீன்பிடி வலை நிறுவனங்களில் குழந்தை தொழிலாளர்கள் பணி அமர்த்தப்பட்டுள்ளனரா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோணம், எறும்புக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மீன் வலை பின்னுவது, கையுறை தயாரிப்பது உள்ளிட்ட பல தனியார் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிறுவனங்களில் பணிபுரிய அசாம், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்து இடைத்தரகர்கள் மூலம் ஏராளமானோர் அழைத்து வரப்பட்டு குறைந்த ஊதியத்தில் பணியில் அமர்த்தப்படுவது குறித்து பல்வேறு புகார்கள் வருவதாக தெரியவருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது 6 குழந்தை தொழிலாளர்கள் மீட்டனர். அதேபோன்று நேற்று 100க்கும் மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்களை மீட்கப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் தலைமையில் காவல்துறை மற்றும் குழந்தைகள் நல அலுவலர் தனியார் நிறுவனங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் தனியார் நிறுவனங்களில் குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தின் மின் தேவை குறைவு காரணமாக மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மின் தேவை குறைவு காரணமாக நேற்று மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தின் மின் தேவை அதிகரித்ததால் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் இன்று மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. 3வது அலகில் பராமரிப்பு பணிகள் நடந்து வருவதால் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் தற்போது 630 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின் உற்பத்தியில் அவ்வப்போது மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி அருகே எரிசாராயம் குறித்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொருவரும் தற்பொழுது உயிரிழந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் பகுதியில் உள்ள எரியூரை சேர்ந்தவர் பச்சையப்பன் ஓசூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் தனது 3 நண்பர்களுடன் சேர்ந்து இரும்பை உருக்கும் ஸ்பிட்ரி கொண்டு போதைக்காக எரிசாராயம் காட்சி கொடுத்துள்ளனர். இதில் பச்சையப்பன், விஜி, உதயகுமார் ஆகியோர் அடுத்தடுத்து உயிரிழந்த நிலையில் பழனிசாமி மற்றும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக எரியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் கடத்தப்பட்ட 9 மாத ஆண் குழந்தை நாமக்கல் மாவட்டம் பேளுக்குறிச்சி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஆண்டாபுரம் மாவட்டம் உருவகொண்டாவைச் சேர்ந்த கூலி தொழிலாளி வெங்கடேசின் 9 மாத ஆண் குழந்தையுடன் கடந்த 14ஆம் தேதி திருப்பதிக்கு சுவாமி தரிசனத்திற்காக சென்றுள்ளார். அப்போது கோவில் வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை மாலை 5 மணியளவில் காணாமல் போயுள்ளது. இதையடுத்து குழந்தையின் தந்தை வெங்கடேஷ் திருமலை டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 15 தனிப்படைகள் அமைத்து தென் தமிழகம் முழுவதும் தேடிவந்தனர். இந்நிலையில் ராசிபுரம் அடுத்த சிங்காளந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த அசோக் தங்காயி என்ற தம்பதியினர் கடத்தப்பட்ட குழந்தையை பேளுக்குறிச்சி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் குழந்தை தனியாக விளையாடிக் கொண்டிருந்ததாகவும் குழந்தையை வீட்டிற்கு தூக்கிச் சென்றதாகவும் குழந்தை காணாமல் போன செய்தியை பத்திரிகை மற்றும் டிவியில் வந்த செய்தியை பார்த்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து அசோக் தங்காயி இருவரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட குழந்தையை திருமலை டவுன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தின் கிளநொச்சி பொறியியல் மற்றும் விவசாய பிரிவுகளின் புதிய கட்டணங்களை உயர்கல்வி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் சகமன் கிரியல்லா திறந்து வைத்தார். இந்தியன் அரசின் 600 மில்லியன் ரூபாய் நிதி உதவியில் பொறியியல் பிரிவிற்கான இயந்திரவியல் உற்பத்தி அலகு, செயல்முறை அலகு உள்ளிட்ட கட்டடங்களும், விவசாய பிரிவிற்கான விளையாட்டு, கணினி மற்றும் நூலக கட்டடங்களும் யாழ் பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஸ்லகமன் கிரியல்ல, வடமாகாண ஆளுநர் ஹெரிஜிஸ்னோட் புரே, இந்திய தூதுவர் தன்ஜித் சிங் தந்து, இந்திய துணை தூதுவர் நடராஜன், கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர், பல்கலைக்கழக துணைவேந்தர், பீடாதிபதிகள் மற்றும் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கிருஷ்ணகிரியில் ஆயுதப்படை மைதானத்தில் காவலர்களுக்கு அளிக்கப்பட்ட இலவச யோகா பயிற்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். காவலர்கள் அதிக பணிச்சுமையின் காரணமாக மிகுந்த மன அழுத்தத்தில் உள்ளதாகவும் அவர்களுக்கு புத்துணர்ச்சி வழங்கும் விதமாகவும் கிருஷ்ணகிரியில் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த யோகா பயிற்சியில் அவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் விதமாக வஜ்ராசனம், சேதுபந்தாசனம், ஷலபாசனம், சிராசனம், தனுராசனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆசனங்கள் செய்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த யோகா பயிற்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஷ்குமார், துணை காவல் கண்காணிப்பாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட 170 காவலர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த யோகா பயிற்சியை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று காவலர்கள் விருப்பம் தெரிவித்தனர். அடுத்தடுத்து 2 சர்வதேச பட்டங்களை பெற்ற பேட்மிண்டன் வீரர் ஸ்ரீகாந்த் விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயலை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஆந்திராவை சேர்ந்த பேட்மிண்டன் வீரர் கிடம்பி ஸ்ரீகாந்த் அண்மையில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஓபன் மற்றும் இந்தோனேசியா ஓபன் ஆகிய 2 பட்டங்களை அடுத்தடுத்து கைப்பற்றி அசத்தினார். இதற்காக ஆந்திர அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டெல்லி சென்ற ஸ்ரீகாந்த் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயலை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது ஸ்ரீகாந்திற்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அத்துடன் அவருடன் பேட்மிண்டன் பயிற்சியாளர் கோபி சந்துக்கும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழுப்புரத்தில் குடோனில் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரசால் தடை செய்யப்பட்ட பான்பராக், குட்கா போன்ற புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நகரில் அனைத்து கடைகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஒரு குடோனில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைத்திருந்த தெரியவந்தது. ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள 300 கிலோ பான்பராக், குட்கா போன்ற பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த குடோனை பூட்டி அதிகாரிகள் சீல் வைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் தீ வைத்து அழிக்கப்பட்டது. குமிளி மலைப்பாதையில் ஏற்படும் மண் சரிவை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் குமிளி மலைப்பாதைகளில் தற்பொழுது பெய்து வரும் பருவமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மண் சரிவால் பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக சீரமைப்பு பணிகளை நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கையிட்டுள்ளனர். மேலும் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் குமிளி மலைப்பாதைகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பருவமழைக்கு முன்னதாகவே குமிளி மலைப்பாதைகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காட்பாடி அருகே தனியார் வங்கியின் வாடிக்கையாளரிடம் நூதன முறையில் பணம் பறித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த லத்தேரி பகுதியைச் சேர்ந்தவர் அலெக்சாண்டர். இவர் காட்பாடியில் உள்ள தனியார் வங்கியில் நகையை அடமானம் வைத்து பணம் பெற்றுக்கொண்டு வங்கியை விட்டு வெளியே வந்துள்ளார். வெளியே வந்த அலெக்சாண்டரிடம் மர்ம நபர்கள் பணத்தை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் காட்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து காட்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எடப்பாடியை அடுத்த பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் குளித்த கல்லூரி மாணவர்கள் உட்பட 2 நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்துள்ள ஜலகண்டாபுரத்தை சேர்ந்தவர்கள் கோபி மற்றும் ரவி. இவர்கள் இருவரும் குளிப்பதற்காக பூலாம்பட்டி அடுத்த காவிரி ஆற்றிற்கு சென்றுள்ளனர். பின்னர் நீரில் இறங்கிய போது எதிர்பாராத விதமாக இருவரும் நீரில் மூழ்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்து பூலாம்பட்டி காவல்துறையினர் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். காவிரி ஆற்றில் மூழ்கி 2 பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது குடிநீருக்கே பற்றாக்குறையான நிலையில் காவிரி ஆறு இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒசூரில் புத்தக வாசிப்பின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 5000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தனியார் கல்லூரி சார்பில் வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 5000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் புத்தக வாசிப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் வண்ணம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தங்களுக்கு பிடித்த புத்தகங்களை ஒரே இடத்தில் அமர்ந்து வாசித்து மகிழ்ந்தனர். ஒசூரில் 6வது புத்தக கண்காட்சி வரும் ஜூலை மாதம் தொடங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்தியாவின் உயரமான சிகரத்தில் முதன்முறையாக சாகச விளையாட்டுகள் 2 கோடி ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மலை மாவட்டமான நீலகிரி சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இங்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இதனையொட்டி தமிழக அரசின் சுற்றுலாத்துறை அனுமதியுடன் தனியார் நிறுவனம் சார்பில் சாகச விளையாட்டுகள் தொடங்கப்பட்டுள்ளது. சுமார் 100 மீட்டர் உயரம், 150 மீட்டர் நீளத்திற்கு கயிறுகள் மூலம் பயணிக்கும் சாகச விளையாட்டுகள் 2 கோடி செலவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 7 வகையான சாகச விளையாட்டுகள் தகுந்த பாதுகாப்புடன் நடத்தப்படுகிறது. இந்த விளையாட்டுகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று வருகின்றனர். தென்னிந்தியாவிலேயே அதிக உயரத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக அமைக்கப்பட்ட சாகச கோபுரம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பீகார் தலைநகர் பாட்னாவிலிருந்து டெல்லி புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் திடீரென டயர் வெடித்தது. இருப்பினும் பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். வெள்ளியன்று மாலை பாட்னாவிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் 174 பயணிகள் இருந்தனர். இந்த நிலையில் ஓடுதள பாதையில் விமானம் சென்று கொண்டிருந்த போது டயர் வெடித்தது. உடனடியாக விமான கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அவசர கால காற்று நிரப்பப்பட்ட படிக்கட்டுகளின் மூலம் பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். ஜிஎஸ்டி அறிமுக கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக இந்த விமானத்தில் சென்ற பாஜக தலைவர் சுஷில் குமார் மோடி,
மத்திய அமைச்சர் ராம் கிரிபால் யாதவ் ஆகியோர் பாட்னாவிலேயே காத்திருக்க வைக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வந்தவாசி அருகே இயங்கி வரும் அரசு மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நல்லூர் கிராமத்தில் அரசு மதுக்கடை இயங்கி வருகிறது. இந்த மதுக்கடையால் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் பாதிப்படைந்து வருவதாக கூறப்படுகிறது. மதுக்கடையை அகற்ற பலமுறை வந்தவாசி வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தும் இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் பொதுமக்களிடம் 1 மாதத்திற்குள் மதுக்கடை அகற்றப்படும் என உறுதியளித்தார். இதை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நாடு முழுவதும் ஒரே வரி நடைமுறையை செயல்படுவதற்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் ஒரே சீரான வரியான சரக்கு மற்றும் சேவை வரி என்ற ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்தது. இதன்படி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஆலோசித்து ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நேற்று நள்ளிரவு நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்பட்டது. ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை அறிமுகப்படுத்துவதற்கான சிறப்பு நிகழ்ச்சி நேற்று நள்ளிரவு நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியும் பிரதமர் மோடியும் ஒன்றாக இணைந்து ஜிஎஸ்டியை அறிமுகம் செய்தனர். ஜிஎஸ்டி அறிமுகம் நாட்டில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி அறிமுக கூட்டத்தின் போது பேசிய அவர், நிதியமைச்சராக தாம் இருந்தபோது ஜிஎஸ்டி உருவாக்கத்தில் பெரிய அளவில் பங்காற்றியுள்ளதாகவும் 14 ஆண்டுகால பயணம் தற்பொழுது பயனை எட்டும் நேரம் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மத்திய மாநில அரசுகளின் கருத்தொற்றுமைகளின் அடிப்படையிலேயே ஜிஎஸ்டி உருவாகியுள்ளதாகவும் அரசியல் சட்டப்படியே அது உருவாக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்த அவர், ஜிஎஸ்டி அறிமுகம் நாட்டின் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவில் பொருளாதார அமைப்பை முறைப்படுத்துவதற்கு ஜிஎஸ்டி மிக முக்கியமான மைல்கல் என பிரதமர் மோடி தெரிவித்தார். ஜிஎஸ்டி அறிமுக கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. ஜிஎஸ்டி அறிமுக கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்லும் நோக்கில் ஜிஎஸ்டி இருக்கும் என்றும் நாட்டின் எதிர்கால பாதையை நள்ளிரவில் முடிவு செய்துள்ளோம் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஜிஎஸ்டி என்பது ஒரு தனிப்பட்ட அரசின் சாதனை அல்ல, கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சுதந்திர நள்ளிரவை போன்று இந்த நள்ளிரவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் நாட்டின் பொருளாதார அமைப்பை முறைப்படுத்துவதற்கு ஜிஎஸ்டி மிக முக்கியமான மைல்கல் என்றும் குறிப்பிட்டார். ஜிஎஸ்டியின் மூலம் ஒரே இந்தியா ஒரே வரி என்ற புதிய நடைமுறைக்கு நாடு மாறியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜிஎஸ்டி அறிமுக விழாவானது டெல்லியில் உள்ள நாடாளுமன்றத்தில் நேற்று நள்ளிரவு மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அருண் ஜேட்லி, ஜிஎஸ்டி மூலம் மறைமுக வரி விதிப்பு முறை முடிவுக்கு வந்துள்ளதாகவும் இதற்கு அனைத்து மாநிலங்களிலும் பங்களித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஜிஎஸ்டியின் மூலம் ஒரே இந்தியா ஒரே வரி என்ற புதிய நடைமுறைக்கு நாடு மாறியுள்ளதாகவும் ஜிஎஸ்டி முறை அமலாவது ஒட்டுமொத்த இந்தியாவின் முக்கிய சாதனை என்றும் குறிப்பிட்டார். இதனிடையே தற்போது அமல்படுத்தப்பட்டது உண்மையான ஜிஎஸ்டி இல்லை என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜிஎஸ்டிக்கு முதல் எதிரியான பாஜக தற்போது தன் நிலையை மாற்றிக்கொண்டு ஜிஎஸ்டிக்கு முன்னோடியான காங்கிரஸை விரோதி போல் சித்தரிப்பது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். நேற்று நள்ளிரவு நடந்த ஜிஎஸ்டி வரி அறிமுக விழா கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். விழாவில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள், பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா, முன்னாள் நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா, பஞ்சாப் மாநில முன்னாள் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பதால் மற்றும் பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜிஎஸ்டி வரி அறிமுக விழாவில் நாட்டின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இவ்விழாவில் பிரபல திரைப்பட பாடகி லதா மங்கேஷ்கர், பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன், ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேல், தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தி மற்றும் நிதி ஆயோக் தலைவர் அரவிந்த் பனோகாரியா, பிரபல வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு உரங்களுக்கான வரியை 5% குறைத்து ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. முன்னதாக விவசாய இடுபொருட்களான உரங்களுக்கான வரியை 12% நிர்ணயித்து இருந்தனர். இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தலைமையில் நேற்று மாலை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு உரங்களின் விலையை 12%இலிருந்து 5% குறைத்து வரி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் டிராக்டர் உதை பாகங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 28%இலிருந்து 18% குறைப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த 3 மாதங்களுக்கு முதல் சனிக்கிழமை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நம் நாட்டில் தற்போது உற்பத்தி வரி, விற்பனை வரி என பல்வேறு விதமான மறைமுக வரிகள் உள்ளன. இந்த வரிகளுக்கு மாற்றாக நாடு முழுவதும் ஒரே சீரான வரியான சரக்கு சேவை வரி எனப்படும் ஜிஎஸ்டி வரியை இன்று முதல் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 3 மாதங்களுக்கு முதல் சனிக்கிழமை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரிக்கு வரவேற்பு தெரிவித்து பல்வேறு மாநிலங்களில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நாடாளுமன்ற வளாகத்தில் நள்ளிரவு ஜிஎஸ்டி அறிமுக விழா நடந்தது. அதே நேரத்தில் டெல்லி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் மேளதாளங்கள் முழங்க நடனமாடியும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர்.
ஜிஎஸ்டி அறிமுக கூட்டமானது நாடாளுமன்றத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற 4வது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாகும். முன்னதாக கடந்த 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடு சுதந்திரம் அடைந்தபோது ஆங்கிலேய ஆட்சியின் முடிவையொட்டி நாடாளுமன்றம் அன்றிரவு முதலாவதாக இரவு வேளையில் கூடியது. அதையடுத்து சுதந்திர போராட்டத்தின் போது நடந்த வரலாற்று தினமான வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 50வது ஆண்டு தின விழாவை ஒட்டி கடந்த 1992லும் நாடு சுதந்திரம் அடைந்ததன் 50வது ஆண்டு தினத்தை ஒட்டி கடந்த 1997ஆம் ஆண்டு நாடாளுமன்ற கூட்டம் 3வது முறையாக நள்ளிரவில் கூடியது. இதனைத் தொடர்ந்து தற்போது 4வது முறையாக ஜிஎஸ்டி அறிமுக கூட்டத்திற்கு மீண்டும் நாடாளுமன்றம் கூடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்த ஜிஎஸ்டி சேவை வரியை கண்டித்து மார்த்தாண்டத்தில் எல்ஐசி முகவர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் எல்ஐசி மீதான சேவை வரியை ரத்து செய்ய கோரி எல்ஐசி முகவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி வரியில் மேலும் 3% உயர்த்தியுள்ளது. இதனால் எல்ஐசி பாலிசி தரகர்கள் 33 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா முழுவதும் 11 லட்சம் முகவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மத்திய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரியை உடனே ரத்து செய்ய கோரி எல்ஐசி முகவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். குளித்துறை கிளை அலுவலகம் முன்பு நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்வது, ஜிஆர்டிஏ முகவர் ஊதியத்தை அமல்படுத்துவது, பாலிசி வட்டி தொகையை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ரீவைகுண்டம் எல்ஐசி அலுவலகம் முன்பு இந்திய ஆயுள் காப்பீட்டு முகவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழக தலைவர் பாலச்சந்திரன், செயலாளர் கிளைட்டன், பொருளாளர் முத்துமாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகாசியில் பட்டாசு மீதான 28% ஜிஎஸ்டி வரியை கண்டித்து 2வது நாளாக உற்பத்தியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகாசியில் தீப்பெட்டிக்கு அடுத்தபடியாக பட்டாசு மற்றும் அச்சு தொழில்கள் பிரதானமாக உள்ளன. சிவகாசி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் சுமார் 800க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இயங்கி வருகின்றன. இந்த பட்டாசு தொழிலை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 8 லட்சம் தொழிலாளர்கள் உள்ளனர். எனவே பட்டாசு தொழிலுக்கு 12% வரி உள்ள நிலையில் தற்பொழுது மத்திய மாநில அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி வரி 28% உயர்த்தப்பட்டுள்ளதால் பட்டாசு தொழில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் 28% வரியால் பட்டாசு தொழிலை தொடர்ந்து நடத்த முடியுமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஜிஎஸ்டி வரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பட்டாசு உற்பத்தியாளர்கள் இன்று 2வது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு புதிதாக போடப்பட்ட வரியை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இதேபோல் ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் தீப்பெட்டி ஆலைகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று முதல் தொடங்கியுள்ளன. தமிழக அரசின் உள்ளாட்சி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜூலை 3ஆம் தேதி முதல் தியேட்டர்கள் மூடப்படும் என தமிழக திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்தது. சென்னையில் தமிழக திரையரங்க உரிமையாளர் சங்க கூட்டம் நேற்று கூடியது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த அந்த சங்கத்தின் தலைவர் அபிராமி ராமநாதன், ஜிஎஸ்டி அமலாகி உள்ள சூழலில் மாநில அரசின் உள்ளாட்சி வரி விதிப்பால் டிக்கெட் கட்டணம் 30% கூடுதலாக வசூலிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். இது மக்களை பெரிதும் பாதிக்கும் என்றும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஜூலை 3ஆம் தேதி முதல் திரையரங்கங்கள் அனைத்தும் மூடப்படும் எனவும் அவர் கூறினார். தியேட்டர்களில் ரூபாய் 100க்கு விற்கப்படும் டிக்கெட் நாளை முதல் ஜிஎஸ்டி வரி சேர்த்து ரூபாய் 120க்கு விற்கப்படும் என்றும் ரூபாய் 120 டிக்கெட் 153 ரூபாய்க்கு விற்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி இன்று முதல் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து புதுச்சேரியில் திரையரங்குகளில் டிக்கெட் கட்டணங்கள் கடுமையாக உயர்ந்துள்ளன. நாடு முழுவதும் ஒரே வரி என்ற கொள்கையை செயல்படுத்தும் விதமாக ஜிஎஸ்டி வரி விதிப்பில் திரைப்படங்களுக்கு 28% வரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை குறைக்க வேண்டும் என பல திரையுலக பிரமுகர்கள் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்தனர். இந்நிலையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இதனால் திரையரங்குகளை பராமரிக்கவும் இதர வகைகளிலும் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தி உத்தரவிட வேண்டும் என புதுச்சேரி திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் மாவட்ட ஆட்சியர் சையேந்திர சிங் துர்சாவுக்கு மனு அளித்தனர். இதனை பரிசீலித்த ஆட்சியர் புதிய கட்டணங்களை நிர்ணயித்து உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஏசி தியேட்டர்களில் 100 ரூபாய் இருந்த கட்டணம் 175க்கும் 80 ரூபாய் கட்டணம் 160க்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சாதாரண தியேட்டர்களில் 60 ரூபாய் கட்டணம் 45க்கும் 40 ரூபாய் கட்டணம் 35 ரூபாய் எனவும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டண உயர்வை செயல்படுத்த விரும்பும் திரையரங்க உரிமையாளர்கள் இதற்கான அங்கீகாரத்தை பெற மாவட்ட ஆட்சியரை இம்மாதம் 7ஆம் தேதிக்குள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளும் திங்கட்கிழமை முதல் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் லக்கி பெருமாள், ஜிஎஸ்டியில் திரையரங்குகளுக்கு மத்திய அரசு விதித்துள்ள 28% வரியை கட்ட தயாராக இருப்பதாகவும், ஆனால் மாநில அரசு சார்பில் விதிக்கப்பட்டுள்ள 25% கேளிக்கை வரியினை கட்ட தயாராக இல்லை என்றும் தெரிவித்தார். எனவே மாநில அரசு கேளிக்கை வரியை ரத்து செய்யும் வரை புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளும் மூடப்படுவதாகவும், மாநில அரசின் கேளிக்கை வரி தொடர்பாக அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்தார். நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ் .tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.